ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எண்ணெய் காய்ச்சலாமா, எண்ணெய் காய்ச்சறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்துருவோமா. நெல்லிக்காய், செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, மருதாணி, இது கத்தாழையை கட் பண்ணி அதுக்குள்ளே வெந்தயத்தை வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன். இது இன்னும் முளை கட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். முளை கட்ட விடலை, நான் இப்போ எடுத்துட்டேன் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு காட்டுறேன். இன்னொரு வாட்டி என்னென்ன பொருள்னு பார்த்துருவோமா. இப்போ எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலை, செம்பருத்தி, மருதாணி, நெல்லிக்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் இந்த கத்தாழையை கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய், விளக்கெண்ணெய், அப்புறம் இது செம்பருத்தி நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன், ஒரிஜினல் கிடைக்கல, ஃப்ரெஷ்ஷு கிடைக்கல. செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, ஆவாரம் பூவு காஞ்சது தான். அப்புறம் பொடுதலை பொடி, அப்புறம் கருஞ்சீரகம், அப்புறம் இது கரிசலாங்கண்ணி, இது வெம்பாலை பட்டை. இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இன்னொரு பொருள் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன், அதை லாஸ்ட்டில் காட்டுறேன். அப்புறம் எண்ணெய் காய்ச்சறதுக்கு இரும்பு கடாயாக இருந்தால் நல்லாயிருக்கும். இரும்பு கடாய் வச்சுங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா கொஞ்சம் மீடியமாக காஞ்சோன்னா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா ஹீட் ஆகி நம்ம சேர்த்தோம்னாக்கா படப்படன்னு வெடிக்கும். அதனால் எண்ணெய் நல்லா மீடியமாக காய விட்டு சேர்த்துப்போம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துப்போம், இதெல்லாம் பொருள்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி போட்டேன். நெல்லிக்காய், மருதாணி, செம்பருத்தி, கருவேப்பிலை, வெங்காயம். அந்த கடாய் பத்தலைங்க, அது சின்ன கடாய். நான் 1 லிட்டருக்கு எண்ணெய் காய்ச்சுறேன், அதனால் பத்தலை. இதையும் சேர்த்துக்குவோம். கரிஞ்சீரகம் போட்டுக்குவோம். போதும். இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்குவோம். செம்பருத்தி, ஆவாரம்பூ, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா இன்னும் நல்லா பெனிஃபிட்டு. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலையே, நான் மார்க்கெட் போய் பார்த்துட்டோம், கிடைக்கல. கரிசலாங்கண்ணி பவுட்ரு, பொடுதலை பொடியும் சேர்த்துட்டேன். இது நல்லா சிம்மிலேயே அது பாட்டுக்கு கொதிக்கணும். அந்த வளவளப்பு தன்மை எல்லாம் போய் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இது நான் 1 லிட்டருக்கு காய்ச்சுறேன். 1 லிட்டருக்கே பாருங்கள், 1.5 லிட்ரு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், விளக்கெண்ணெய் எல்லாம் சேர்த்துருக்கேன். இந்த ஜடா மாசில் இது ஒரு 100 கிராம் 400 ரூபா சொல்கிறாங்க. இது அவ்வளோ விலையாக இருக்குது. இது வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இது தெரியாது, இப்போ தான் ஒருத்தவங்க சொன்னாங்க எண்ணெயில் போட்டு காய்ச்சலான்ட்டு. அதனால் இதான் ஃபஸ்ட் டைம் நான் எண்ணெயில் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த எண்ணெய் தான் நாங்கள் எப்போதுமே எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். வீட்டில் வருஷத்தில் ஒரு வாட்டி காய்ச்சி வச்சோனாக்கா 1.5 லிட்டர் ஊற்றினோம்னா 1 லிட்டர் கிடைக்கும். காய்ச்சி வச்சோம்னாக்கா அது பாட்டுக்கு இருக்கும். நல்லா முடி நல்லா வளரும். எங்கள் பையனுக்கு இதான் ரொம்ப பிடிக்குமா, எண்ணெய் காய்ச்சலையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அவனுக்காண்டி தான் இப்போ நான் எண்ணெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பொடுதலை பொடியெல்லாம் போடுறதுனால பொடுகெல்லாம் இருந்துச்சுனாக்கா போயிடும், பொடுகு இருக்காது. இதுக்குள்ளே இன்னும் நிறைய மூலிகை சேர்க்கலாம். நான் போதுன்ட்டு இந்த அளவுக்கு மட்டும் ஒரு 13 பொருள் சேர்த்துருக்கேன். விளக்கெண்ணெய் மட்டும் நம்ம கொஞ்சம் இதுவாக நல்லா சேர்த்துக்கலாம், இப்போ வேண்டாம். வெம்பாலை பட்டையை நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம், இறக்கும் போது சேர்த்துக்குவோம். இது ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கணும். அப்படியே இருந்துட்டு காலையில் எடுத்து நம்ம வடிகட்டி எண்ணெயை நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா அப்படியே இருக்கும். நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி வீட்டிலையே எண்ணெய் காய்ச்சி தடவை பாருங்கள். அது நம்மளே கைனால் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். நம்மளும் ஒரு விஷயம் செய்கிறோன்ட்டு நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், இப்போயே கலர் வந்துடுச்சு பாருங்கள். வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகுது, இப்படி கலர் வந்துடுச்சு பாருங்கள். தண்ணி ஆயிடுச்சா, எண்ணெய் மாதிரி வந்துடுச்சா. அந்த வளவளப்பெல்லாம் போய் இன்னும் இது இருக்கணும். இன்னும் எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும். நல்லா சிம்மிலேயே வச்சு அந்த எசன்ஸ் பூரா இறங்கணும். என்ன குரல் ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அப்படி இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் எப்படி கலர்
க்ரீன் கலராக வந்துருச்சா? ஒரு பொருள் வாங்க போயிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அந்த பொருள் தான் அந்த ஜடா மாசில். அதை நான் சேர்த்தேன்ல, உங்கள்கிட்ட அப்போ சொல்ல மறந்துட்டேன். அதனால் இதெல்லாம் அப்புறம் சேர்க்கலாம். கலர் வந்துடுச்சா? நல்லா அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரை மணி நேரமாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் பதம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போய் தனியாக வந்துருச்சு நல்லா. இப்போ விளக்கெண்ணெய் சேர்த்துட்டேன். அது உங்கள்கிட்ட காட்டல. விளக்கெண்ணெய் சேர்த்தாச்சு. வீடியோவில் எப்படி தெரியுது தெரில, ஆனால் பச்சை பச்சேன்னு க்ரீன் செம்ம க்ரீன் கலரில் இருக்குது. வீடியோவில் வந்து கொஞ்சம் கருப்பாக தெரியுது, ஆனால் நேரில் வந்து நல்லா பச்சை கலரில் இருக்குது. க்ரீன் கலர். நல்லா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா கொதித்து நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த வேம்பாலை பட்டையை போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்க ரெட்டாக ஆகுதா? ரெட்டாக வருது பாருங்கள். அதை போட்டோன்னே அவ்வளோதான். இதை போட்டு இப்போ இறக்கி இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சிடணும். மூடக்கூடாது, அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடணும். மறுநாள் ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்துருச்சு. இப்போ மத்தியானம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதான் நல்லா ஊறி நல்லா இருக்குது. இப்போ இதை நம்ம வடிகட்டி வச்சுருவோம். இது மாதிரி ஒரு துணி வேடு கட்டி, காட்டன் துணி தான் இது, லுங்கி. இதை வந்து நம்ம வந்து வடிகட்டி வச்சுருவோம். இப்படி எடுத்து ஊற்றி ஃபுல்லாக வடிகட்டிட்டு காட்டுறேன். பாருங்கள் இவ்வளோதான் கிடச்சிருக்கு எண்ணெய். 2 லிட்டரு எண்ணெய் ஊற்றுனதுக்கு இவ்வளோதான், 1,5 லிட்டரு தான் கிடச்சிருக்குது. இது சக்கை. இது இன்னும் கொஞ்சம் புளிஞ்சா 100 கிடைக்கும். என்னால் புளிய முடியல கை. நான் வெளியில் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்க எண்ணெய். அப்படியே கொலன்னு இருக்கா? இப்படி தான் இருக்கும். இது இருக்குங்க, 1 வருஷத்துக்கு இருக்கும். ஓகேங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் வீடியோ பாருங்கள், எங்கள் வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், தேங்க்யூங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.